கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவரே, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீர். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா எல்லாரும்? இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஓ இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய். என்னை ஏற்றுக்கொள் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை என் இதயத்தில் வாசம் செய்து நடத்துவதாக. அப்பா சமூகம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பா திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஓ இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய். ஏற்றுக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய். தகப்பனே, உம்மிடத்தில் தகன பலியாடே. தகப்பனே, உம்மிடத்தில் தகன பலியாடே. அக்கினி இறக்கிடும், முற்றிலும் எரிந்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரிந்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்த உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா வேண்டாத பல
பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். இந்த ஜூலை மாதத்துல கூடாதபடி தடுக்கிற எல்லா பலவீனங்களையும் உடைய பாதத்துல வொர்ஷிப் டைம்ல வைக்கிறோம்ப்பா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், கைகளை தட்டி சொல்லுவோமா? அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. இனி கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. இந்த ஜூலை மாதம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். இயேசுவே thank you அப்பா. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இந்த ஆராதனை வேளையிலே அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீங்க தான்ப்பா மகிமைப்படணும். ஸ்தோத்திரம். இந்த உலகம் எல்லாம் மாயை ஆண்டவரே, உங்க அன்பு மாத்திரமே எனக்கு போதும்பா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். 2 குருடர்கள் ஒரு இடத்துல வந்து, ஆண்டவரே எங்களிடத்தில் மனம் இறங்கும் என்று கேட்ட பொழுது, இதை சுகமாக்க என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்டது. காம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தினார். இந்த ஜூலை மாதத்துல இயேசுவின் நாமத்தில் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும்படி இந்த ஆராதனை வேலையில அப்பா உங்களுடைய பிரச்சனத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்க பிரச்சனை எங்களுக்கு போதும்பா, உங்க கிருபை எங்களுக்கு போதும். ஏன்னா நீங்க எங்களுக்கு போதும், அதுதான் உண்மை. இயேசுவே உங்களுடைய கிருபை போதும், உங்களுடைய ஆசீர்வாதம் போதும், உங்களுடைய வல்லமை போதும், உங்களுடைய அபிஷேகம் போதும். ஏன்னா நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை நல்ல தேவன். இந்த உலகமெல்லாம் மாயைப்பா. Let your love alone shall be glorified. உம்முடைய அன்பு போற்றப்படுவதாக. ஏனென்றால் நீர் அன்புக்குரியவர், எங்கள் நேச மணவாளன் நீர். Thank you Lord. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா.
பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. மரியாதை போல உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. இயேசுயா, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. அப்படியே கைகளை உயர்த்தி மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசுயா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஓப்பா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே இயேசுயா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அப்படியே அவருடைய பிரசன்னத்தை ஏங்கி, அப்பா அப்பா அப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே பலனற்றவர்களாக நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. எங்கள் மணவாளனே, உடைய பல நாளைகளை நிரப்புங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்போம். எல்லாரும் 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 அவருடைய பிரசனம் இறங்கி இருக்கிறது நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நல்லது, உண்மை. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அவருடைய பிரசனத்தில் இருந்து ஜெபம் பண்ணோம். அவருடைய மகிமைக்குள்ளே உலகத்தை மறந்து, ஆண்டவரே, உலகத்தால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்ப்பா, உள்ளம் உடைந்தவர்களாக. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஷபலபரபல ஹந்தா காயா தோரமா மர்ரே கத்த பாபா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரே அப்பான்னு சொல்லுங்க பாப்பா எல்லாரும். அப்பா, உங்க பிரசனத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமை இறங்கி வரட்டும்பா. உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிற எங்கள் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது தேற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை தரிசிக்கணும் ஆண்டவரே, உங்க கூட நடக்கணும் ஆண்டவரே, நீங்க எங்க கரத்தை பிடிச்சு நடத்தணும்பா. ஒரு தகப்பன் தன் தோளின் மேல் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமக்கிற தகப்பனே, உங்களுடைய அன்பு எங்கள் வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்வதாக. ரபாபாலா ரஹாகத ரபா ஷபதரபலபா. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வரியை பாடுவோமா? உம்முகம் பார்க்கணும்பா, உங்க அழக ரசிக்கணும். உங்க முகத்தை பார்த்தா போதும், எல்லா கவலையும் மறந்து போகும். உங்க முகத்தை பார்த்தா போதும், எல்லா சோர்வுகளும் மாறும். வெகு நாள் காத்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை ஊருக்கு போன தன்னுடைய தகப்பன் திரும்பி வந்த பொழுது தகப்பனை பார்த்த மாத்திரத்து கண்ணீரோடு அழுது அப்பா அப்பா என்று சொல்லி கட்டி தழுவுமே. இந்த உலகத்தின் பாடுகளை நெருக்குகிற சூழ்நிலை 34ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி அவர்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவங்க முகத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. இந்த ஆராதனை வேளையில நாங்க ஏதோ ஆண்டவரே யூடியூப்ல பாக்குறோம், இல்ல மாசம் அதை ரெக்கார்ட் பண்றோம், அப்படி இல்ல ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கிற இந்த பிரசனத்தால் எங்களுடைய ஆராதனை வேலை நிரம்பணும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தின் பிரகாசம் என் வாழ்க்கையில வீசணுமே. கைகளை உயர்த்தி தயவு செய்து பிரதர் சிஸ்டர், உலக மனுஷங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போயிடுச்சு, ஏமாற்றப்பட்டது. அந்த அழகு தெய்வத்தின் அந்த அப்பாவின் முகத்தை, என் ஆண்டவராக இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் காண்கிறதை தீர்க்கதரிசிகள் ஏங்கினார்கள், காண வேண்டும் என்று விரும்பினார்கள்,
ஆனால் அவர்கள் அதை காணாமல் போனார்கள். நீங்களோ பாக்கியவான்கள் என்று சொல்லி அப்பா அப்பா நீங்க கிரியை செய்யுங்கப்பா. முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, முகம் பார்க்கணுமே, இயேசுவே அழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, பாதம் அமரணுமே, விருப்பம் செய்யணுமே, விருப்பம் அறியணுமே, விருப்பம் அறியணுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இயேசையா இனியவரே, இயேசையா மைத்தானே சிக்கி சக்கரயா தரபதரபா மைத்தானே சிக்கி நான் உம்மைத்தானே சிக்கி நான் உம்மைத்தானே சிக்கி. அன்பு தகப்பனே, எங்கள் நேசத்துக்குரியவரே, அப்பா இந்த உலகம் புத்தி இல்லாத கன்னிகையை போல் சுற்றி கொண்டிருக்கிறது. எங்கள் எண்ணெய் குறையாதபடி நாங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாய் வாழ்வதற்குரிய கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே அப்பா. பல வேளைகளில் நாங்கள் எத்தனையோ முறை தவறி போய் விடுகிறோம், உன்னுடைய வழியை விட்டு விலகி போய் விடுகிறோம். ஆனால் பிரயோஜனமானதை உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய தேவன் நானே என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, அந்த வழியிலே சரியாய் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறீரே. மீன்வலையை எடுக்க திரும்பி போன பேதுருவை அழைத்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேளையிலே உடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் வாழ்க்கையில் வீசுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதித்து அமருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.